ஹல்லேலூயா. கர்த்தரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். பிரியமானவர்களே, சௌக்கியமாக இருக்கிறீங்களா? அந்த நாளிலும் கூட நாம் சந்தித்து கொள்ளும்படியாக தேவன் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். கிருபை செய்த தேவனுக்கு கோடி நன்றி செலுத்துகிறேன். நீங்களும் நன்றி செலுத்துங்க. பிரியமானவர்களே, சங்கீதங்களின் புஸ்தகம் 101வது சங்கீதத்தில் 3வது வசனம், தீங்கான காரியத்தை என் கண் முன் வைக்க மாட்டேன், வழி விலகுகிறவர்களின் செய்கையை வெறுக்கிறேன், அது என்னை பற்றாது. தீங்கான காரியத்தை என் கண் முன் வைக்க மாட்டேன். அதை செய்கிறவர்களை, அப்படிப்பட்ட தீங்கான காரியத்தை செய்கிறவர்களை, கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்கிறவர்களை, கர்த்தருக்கு பிரியமில்லாத நடக்கை நடக்கிறவர்கள், வாழ்கிறவர்களை நான் வெறுக்கிறேன் என்று சொல்லி, அப்படி வெறுக்கிற வேளையிலே அது என்னை பற்றாது, அது என்னை தொடாது, அது என்னை ஒன்று செய்ய முடியாது என்று சொல்லப்படுகிறது. பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு எதுக்கு வம்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போய்கிட்டு இருக்கிறோம். தீங்கான காரியத்தோடு கூட உடன்பட்டு விடுகிறோம். அதை செய்கிறவர்களோடு கூட நாம் ஐக்கியம் வைத்து விடுகிறோம். அவர்களோடு கூட நம்முடைய இருதயம் பற்றி கொண்டிருக்கிறது. என் அன்பு தேவ பிள்ளையே, ஏன்னா எதுக்கு நமக்கு கஷ்டம், எதுக்கு அவங்களால நமக்கு பகை, எதுக்கு நம்ம எதனா கேட்டுட்டோம்னாக்கா அவங்க கோச்சிக்குவாங்க, அவங்க நம்மக்கிட்ட பேச மாட்டாங்க, அடுத்தது ஒரு நல்லது கெட்டதுக்கு வர மாட்டாங்க. ஏன் சபை ஊழியத்திலே கூட சொல்லுகிறேன், யாராவது கண்டித்து பிரசங்கம் பண்ணிட்டா சபைக்கு வரமாட்டார்கள். அப்படி வரமாட்டார்கள் என்று சொல்லி தெரிந்த உடனே அதுதான் உண்மை. அதனால் என்ன பண்ண மாட்டார்கள், கண்டித்து உணர்த்த மாட்டார்கள், சிச்சித்து போதிக்க மாட்டார்கள். சிச்சித்து போதிக்கிற மனுஷனை கர்த்தர் பார்க்கிறார். அப்போ தீங்கா நடக்கிற மனுஷனோடு கூட, என் அன்பு தேவ பிள்ளை, நீங்கள் ஒரு வேளை கேட்கலாம், பாவியை ரட்சிக்க தானே ஏசாமி வந்தார், அந்த தீங்கில் இருக்கிறவனை தூக்கி எடுக்க தானே. ஓகே, தூக்கி எடுத்த பின்பு ஆலயத்துக்குள்ளாக வைத்து ஒரு வாழ்க்கையை கர்த்தர் கொடுத்து நல்ல முறையில் உன்னை நடத்தும் பொழுது திரும்ப நீ தீங்கான காரியத்துக்குள்ளாக போய் கொண்டிருக்கிறாய் என்று சொன்னால் அதை வெறுக்க தான் முடியுமே தவிர அதை ஆதரிக்க முடியாது. அப்படி ஆதரிக்கிறவர்கள் எதற்காக ஆதரிக்கிறார்கள்னா, தன்னுடைய ஆதாயத்துக்காக ஆதரிக்கிறார்கள். வராமல் போயிட போகிறாங்க, பேசாமல் போயிட போகிறாங்க, நம்ம வீட்டு காரியத்துக்கு நின்றுடுவாங்க, வரமாட்டாங்க, இப்படி தன்னுடைய ஆதாயத்துக்காக என் அன்பு தெய்வ பிள்ளையை அவர்களோடு கூட ஐக்கியம் வைக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களையும் கர்த்தர் வெறுக்கிறார். என் அன்பு தெய்வ பிள்ளையே, கேயாசியுடைய வாழ்க்கையை பாருங்க. நல்ல ஒரு தீர்க்கதரிசி எலிசாவோடு கூட இருந்தவர் தான். ஆனால் நாகமானோடு கூட போய் ஐக்கியம் கொண்டார். அந்த ஆதாயத்துக்காக, அந்த அற்ப பொருளுக்காக, அந்த ஆஸ்திகளுக்காக ஐக்கியம் கொண்டார். என் அன்பு தேவ பிள்ளையே, தெய்வ சமூகத்துக்குள்ளாக தேவன் அவனை வெறுத்தார். அவர்களோடு கூட எலிசா பின்பாக கேயாசியோடு கூட ஐக்கியம் வைத்து கொள்ளவில்லை, விரட்டி விட்டார். அவனுக்குள்ளே இருந்த சாபம், அவனுக்குள்ளே இருந்த குஷ்டரோகம் சந்ததியை பிடிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி வெறுத்துட்டார். இன்றைக்கு என் அன்பு தேவ பிள்ளையே, தீங்கு செய்கிற, நம்பிக்கை துரோகம் செய்கிற, உன் கூடவே இருந்து குழி பறிக்கிற எல்லா மனுஷர்களும் தெரியும், ஆனால் உன்னால் வெறுக்க முடியலை. கர்த்தர் பார்த்துக்குவார் தான். ஆனாலும் உன் கண்ணுக்கு முன்னாடி நடக்கும்பொழுது என் அன்பு தேவ பிள்ளையே, அதை நீ கேட்பதிலே தவறு ஒன்றும் இல்லையே, அதை சரி செய்வதிலே தவறு ஒன்றும் இல்லையே. நன்மை செய்ய திராணி இருக்கும்போது செய்யத்தக்கவர்களுக்கு அதை செய்யாமல் போனால் அது பாவம். தீங்கா ஒரு மனுஷன் ஓடுறான், எதிர்க்க ஒரு குழி இருக்குது, பள்ளம் இருக்குது, விழுந்துட போற அப்படின்னு சொல்லி தடுத்து நிறுத்துறதுல தப்பே கிடையாது. அவன் பகைச்சாலும் பரவாயில்லை, நம்மளை வெறுத்தாலும் பரவாயில்ல, நமக்கு விரோதமான காரியத்தை அவன் செய்தாலும் பரவாயில்லை, நன்மை செய்து தீங்கு அனுபவின்னு தான் கர்த்தர் சொல்றார். ஒரு நாள் வரும் அவன் அந்த குழியில விழுவான், ஒரு நாள் வரும் அந்த பள்ளத்தாக்கிலே அவன் விழுவான், ஒரு நாள் வரும் என் அன்பு தேவ பிள்ளையே, அவன் காயப்படும் போது, அடிப்படும் போது, ஐயோ அன்னைக்கே சொன்னாங்க, நம்ம அதை கேட்கலையே அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படுகிற நாட்கள் வரும். ஆகையால் அது கண்ணுக்கு முன்னாடி நடக்க போகிறதுன்னு தெரிந்தும் நம்ம சொல்லாமல் இருந்தால் அது பாவம் ஆயிடுச்சே. ஆகையால் என் தேவ பிள்ளையே, இந்த தீங்கு செய்கிறவர்களையும் அதற்கு உடன் போகிறவர்களையும் நாம்
பின்பற்றக்கூடாது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. கர்த்தருடைய வழியை விட்டு விலகுகிறவர்களின் செய்கையை நான் வெறுக்கிறேன் என்று சொல்லி தாவீது சொல்றார். கர்த்தருடைய சத்தியத்தை விட்டு விலகி போகிற அந்த மனுஷர்களோடு கூட நாம் ஐக்கியம் கொள்ளக்கூடாது, அதை வெறுக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். அப்படி வெறுக்கும் போது நமக்கு ஒன்று தீங்கு வராதுங்க, தீங்கு வரவே வராது. அருமையாக சொல்றது வேதம், அது என்னை பற்றாது, அது என்னை என்ன பண்ணாது, தொடாது, அது எனக்கு விரோதமாய் வராது. சும்மா குலைச்சிட்டு போகலாம், மலையை பார்த்து நாய் குலைக்கிறது போல குலைச்சிட்டு போகலாம், ஆனால் அது என்ன ஒன்றும் தீண்டாது. அல்லேலூயா. பிரியமான என் அன்பு தேவ பிள்ளையை, வெறுக்க வேண்டியதை வெறுங்க, நேசிக்க வேண்டியதை நேசிங்க, தூக்கி எறிய வேண்டியதை தூக்கி எறிந்து விடுங்க, சேர்க்க வேண்டியதை சேர்த்து கொள்ளுங்க. எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு என் அன்பு தேவ பிள்ளையை, நீயும் மோசையை போல கானான் தேசத்துக்குள்ளாக போக முடியாத ஒரு நிலைமையை நீயே உனக்கு ஏற்படுத்தி கொள்ளக்கூடாது என்று சொல்லி தேவ சமூகத்துக்குள்ள ஆவியானவர் எச்சரிக்கிறார். ஆமாம், மோசே போகவே இல்லை கானான் தேசத்துக்குள்ளாக, வழியிலே போயிட்டார். பிரியமானவர்களே, தேவ சமூகத்துக்குள்ளாக இன்றைக்கு வெறுக்க வேண்டியதை வெறுத்துட்டு தீங்கான காரியத்துக்கு எதிர்த்து நின்றுட்டு தேவனுக்காக வாழுங்கள். அது உங்களை ஒன்றுபட்ட குடும்பமாக இருந்தாலும் சரி, தப்புன்னா தப்புன்னு சொல்லுங்கள், ரைட்னா ரைட்னு சொல்லுங்கள், வேண்டாண்டா வேண்டான்னு சொல்லுங்கள். அது கணவன் கேட்டாலும் சரி, மனைவி கேட்டாலும் சரி, அது கேட்காமல் போனாலும் சரி, பிள்ளைகள் கேட்டாலும் சரி, பிள்ளைகள் கேட்காமல் போனாலும் சரி, தாய் தகப்பன் கேட்டாலும் சரி, தாய் தகப்பன் கேட்காமல் போனாலும் சரி, அண்ணன் தம்பி கேட்டாலும் சரி, கேட்காமல் போனாலும் சரி. அதே போல தான் சபையிலும் தப்புன்னா தப்பு என்று சொல்லி பிரசங்கம் பண்ணுங்கள், கண்டித்து உணர்த்துங்கள். என் அன்பு தேவ பிள்ளையே, பரலோக ராஜ்யம் மிக சமீபமாக இருக்கிறது. எல்லாம் பரலோகத்துக்கு போய்விட முடியாது. இங்கே வேர் பிரிக்கப்பட்டு, இங்கே சுத்திகரிக்கப்பட்டு கர்த்தருக்காக வாழ்கிறவர்கள் மட்டும்தான் பரலோகத்துக்கு போக முடியும். ஸோ கவனம் இருக்கட்டும், தீங்குக்கு எதிர்த்து நில். என் அன்பு தேவ பிள்ளையே, அது உன்னை தொற்றும், உன்னை அது தாக்கிடும் அப்படின்னு சொல்லி கவலைப்படாது. உன் பக்கத்தில் 1000 அல்ல 10,000 பேர் விழுந்தாலும் எதிர்த்து வந்தாலும் அது உன்னை ஒன்றும் செய்யாது. ஆகையால் தேவனுக்காக, தேவனுடைய நீதிக்காக, தேவன் பார்க்கிறார் என்பதை நினைத்து கொண்டு தேவ சமூகத்துக்குள்ளாக செய்ய வேண்டியதை சரியாக செய்வோம். கர்த்தர் நம்மிலே மகிழ்ச்சி அடைவார். அவருடைய இருதயத்துக்கு பிரியமானவனாக இருக்க ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். அப்படியே பிரியமானவர்களாக இருப்போம். செபிப்போமா? மகா இரக்கமும் கிருபை நிறைந்த எங்கள் அல்ல ஆண்டவரை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளில் எங்களோடு கூட பேசின வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இதோ தீங்கானதையும் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம், உம்முடைய வழிக்கு ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம், ஆவியானவரே விரோதமாய் நடக்கிறவருடைய செய்கைகளையும் நான் இயேசுவின் நாமத்தினாலே வெறுக்கிறேன் அப்பா. அப்படியா ஜெபத்தில் இருக்கிறவர்கள் வெறுக்கட்டும் ஆண்டவரே. அதற்காக ஐயோ இவர்களை நம்ம எதிர்த்திட்டுமே, பேசிட்டுமே, திட்டம் பண்ணிட்டுமே, இவர்கள் என்ன செய்வாங்களோ என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி பயப்படுகிற பயம் இவர்களை விட்டு வெளியே போகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ரத்த கோட்டைக்குள்ள மூடி மறைத்துக் கொள்ளுங்கப்பா. இந்த நாளிலே பிறந்த நாள் திருமணங்களை கொண்டாடுகிற ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். பிதா குமார பரிசுத்த ஆவி நாமத்தில் வாழ்த்தி ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். மீண்டுமாய் ஜெபிக்கிறேன் சுவாமி. அப்படி எதிர்க்கிறவருடைய எதிர்ப்பு எங்களை தொடாதபடிக்கு கர்த்தர் காத்து வழி நடத்துவீராக. அப்படி செய்வதற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து ஜெபிக்கிறேன். ஜெபங்கேல எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம்.